Hello மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் தென் ஃபைனலி நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா டிஜிடெக் மைக் வாங்கியாச்சு. ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வெறும் மைக்கோட அன்பாக்சிங் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் ட்ரைபாடும் வாங்கியாச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோவும் பார்த்துடலாம் இன்றைக்கி. ஸோ ஒரு குட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த வீடியோவை முடிச்சு நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதோட வாய்ஸ் குவாலிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணிடலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம தரா போயிட்டு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப் அது. அந்த இன்றைக்கி இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம் மக்களே. ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெக் என்னென்னு பார்த்துருவோம் மக்களே. 2.4G ஒயர்லெஸ் அண்ட் டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜர், அல்ட்ரா கிளியர் வாய்ஸ் சவுண்டுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் சி பார்ப்போம். அண்ட் மிக்சிங் சவுண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் அப் டு 30 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு 30 மீட்டர்ஸ்லாம் தேவைப்படாது. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிடெக் DWM 101 மக்களே. ஸோ இது 1000 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒயர்லெஸ் மைக்கு. அதெல்லாம் வந்து மொபைல் ஃபோனுக்கு செட் ஆகும். கேமராக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல, நான் எதுவும் செக் பண்ணல. பேட்டரி பார்த்தீங்கன்னா 400 mAh மக்களே. அப் டு 10 to 12 hours வரைக்கும் சார்ஜ் நிற்கும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்றது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேட்டரியோட கெப்பாசிட்டிலாம் எவ்வளோ நான் நினைக்கிது, அதோட வாய்ஸ் குவாலிட்டி இப்போவே நம்ம வீடியோ முடியும் போது நம்ம வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து ஆட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் தென் பெருசாக அதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. நமக்கு தேவை வாய்ஸ் குவாலிட்டி இருந்தால் நல்லா இருந்தால் போதும். வேறு எதுவும் வேணாம். நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் எல்லாமே இருந்தால் போதும். இந்த குட்டி பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பிரித்து பார்த்துறோம். இந்த பாக்ஸே வந்து சூப்பராக இருக்குது மக்களே. அழகாக தூக்கி பேக்கெட்டில் போட்டு போயிடலாம் போல். ஆக்சரிஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம். 3.52 C டைப் கேபிள் ஒன்று, அண்ட் தென் வின் மஃப் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லைவாக பேசும்போதே போட்டு கேட்டுக்கலாம். 2 ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ப்ராப்பராக வந்து கேமரான்னு. ஸோ இதை தான் நீங்கள் வந்து கேமராக்கு யூஸ் பண்ணணும். மொபைலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. மொபைல் தூக்கி கேமராக்கு யூஸ் பண்ணிங்கனாலும் ஒர்க் ஆகாது. ஸோ நம்மளுக்கு யூஸ் ஆகிறது வந்து இந்த கேமரா. இதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுப்போம். இதெல்லாம் தூக்கி இந்த பக்கம் வச்சிடலாம். அண்ட் தென் வின்மஃப் வேணும்னா போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தேவைப்படுது, வெளியே எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பேசும்போது உங்களோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு நீங்கள் அப்போவே லைவாக வந்து கேட்டுக்கலாம். 2 ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் C டைப் 2 C டைப் இது வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து கூகுள் லிங்க்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் உள்ளே வந்து ஸோ இது நான் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4300 ரூபீஸ் மக்களே. ஆல்மோஸ்ட் 5000 வரைக்கும் மார்க்கெட்டில் வைக்கிறாங்க. ஆன்லைன் இன்றைக்கி அமேசான் ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4599 4600 வந்து சேல் ஆகுது. நம்ம வாங்கின இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாரண்ட்டி பில்லு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் எனி இஷ்யூ நீங்கள் வந்து அங்கேயே போயிட்டு வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா கம்மி. ஒரு 52 நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து ஒரு 100 ரூபீஸ் பெட்ரோல் போட்டு வந்தால் கூட நீங்கள் வாங்கி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து அங்கேயே செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். எவ்வளோ நாள் வாங்கணும்னு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 வீடியோவில் வந்து கண்டினியூஸாக சொல்லியிருப்பேன் வாங்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக வந்து வாங்கியாச்சு மக்களே. நம்ம இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுடலாம். மைக்கு கனெக்ட் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். இருங்க, எதுக்கும் ஹெட்செட் போட்டு கேட்டுருவோம். ஹெட்செட் போட்டு நம்ம பேசுகிறது லைவாக எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரில மக்களே, கனெக்ட் ஆகிடுச்சா ஆவலையா அப்படின்னு. ஸோ ஃபைனலி வந்து மைக்கை கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எடுக்கிற வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மைக்லேயே வந்து பேசுவோம். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து அப்போ தான் தெரியும் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்றது. இதுக்கப்புறம் வின்மஃப் போட்டு பேசுகிறது இருந்தால் கூட பேசலாம் மக்களே. ஃபைனலி வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதோட குட்டி எனக்கு தெரிஞ்ச இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு. இல்லை இதோட பெஸ்ட் மைக் உங்களுக்கு வேறு யாருக்காவது ஏதாவது பிராண்டு தெரியும் அப்படின்னா அதுவும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம பசங்களுக்கு வேறு யாருக்காவது வாங்கும்போது அந்த பிராண்டை வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது வந்து. நம்ம நெக்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து ட்ரைபாடு. ஸோ ஃபைனலி இது வந்து நம்ம அமேசானில் தான் மக்களே வாங்கணும். இந்த பிராண்டு தான் மக்களே, இங்கே பாருங்கள். அண்ட் தென் டிஜிடெக்கில் என்ட்ரி லெவலில் ஒரு ட்ரைபாடும் இருக்குது. நான் ஃபஸ்ட் அதை தான் வாங்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரில் போயிட்டு பார்த்தேன். எனக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்னோடய ட்ரைபாடோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 225 அந்த ரேஞ்சில் போகலாம் அப்படின்றது தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2800 இந்த கலர் மட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் வித் பிளாக் காம்பினேஷனு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சது மக்களே, அதனால தான் இதை வாங்கினேன். ட்ரைபாடும் பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருந்தது. ஸோ ஒரு புக்லெட்டு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக வந்து மாட்டிட்டு போயிடலாம். ஸோ யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது மொத்தம் டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் ஃபைனலி நம்ம சேனலுக்கு ஒரு ட்ரைபாட் வாங்கியாச்சு மக்களே. இதுவுமே வந்து ரொம்ப நாளாக நான் வீடியோ மேக் பண்ணுன்றதுக்காகவே இந்த ட்ரைபாட் வாங்கினேன். ஸோ எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே பார்த்திங்கன்னா அந்த கலர் காம்பினேஷன், அதோட குவாலிட்டி உண்மையாக பார்த்திங்கன்னா
சீரியஸாக நல்லாயிருக்கு. நான் அவ்வளோ சீக்கிரம் ஒரு சில ப்ராடக்ட்லாம் நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சுமாராக இருந்தால் சுமாராக இருக்குன்னே சொல்லிடுவேன். இது என்ட்ரி லெவல், எனக்கு இது போதுமானது. ஏன்னா இப்போதைக்கு இப்போ இருக்கிற பட்ஜெட்டுக்கு இப்போ ஒரு என்ட்ரி லெவலுக்கு இந்த ட்ரைபாடே போதும். அப்படி இதை வாங்க காசு இல்லை அப்படின்னீங்கன்னா வந்து டிஜிடெக் வந்து என்ட்ரி லெவலில் வந்து டிஜிடெக் 1500 rupeesல ஒரு ட்ரைபாட் இருக்குது. அதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ நான் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1000 rupees மேலே போட்டு ஒரு 2800க்கு இந்த கலர் காம்பினேஷன் ஒன்று. இது தவிர்த்து ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. ஸ்கை ப்ளூ கலர் வித் பிளாக் காம்பினேஷன், பியூர் பிளாக் காம்பினேஷன். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து 2500லேருந்து 2800 வரைக்கும் இருக்கும். இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரைபாட் மக்களே. இந்த ரெட் வித் பிளாக் காம்பினேஷன் 1500 rupeesல வந்து ஏகப்பட்ட ட்ரைபாட் இருக்குது. 1-2 இல்லை, நிறைய பிராண்டில் என்ட்ரி லெவல் ட்ரைபாட் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் கொஞ்சம் பிராண்ட் கொஞ்சம் குவாலிட்டியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ட்ரி லெவலில் டிஜிடெக் நல்லா இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் இன்னொரு 1000 rupees மேலே போனீங்கன்னா இந்த பிராண்டே வந்து சூப்பராக இருக்குது மக்களே. இதுக்கப்புறம் ஒரு 5000-6000லாம் போனீங்கன்னா வேறு லெவலெல்லாம் இருக்குது. ஸோ அதான் வாங்கலான்னு பார்த்தேன். பால் மவுண்ட் இருக்கும் மேலே, நீங்கள் பிடிச்சிட்டு போயிடலாம். அண்ட் தென் வந்து 360 degree ரொட்டேட் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டு, லேண்ட்ஸ்கேப்பு. அண்ட் தென் லாஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் வாங்கி ரிட்டர்ன் பண்ண மக்களே. லாஸ்ட் டைம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ராச்சஸாக இருந்தது. இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஆல்ரெடி வாங்கி ஒரு ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வந்து வாங்கி திரும்ப ரிட்டர்ன் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதுவும் அந்த மாதிரி வந்ததுன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கோலகானில் இருந்தேன். ஏன்னா எப்போயோ வாங்க வேண்டியது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வாங்கி ரிட்டர்ன் பண்ணி திரும்பவும் அது ஒரு 5 நாள் 6 நாள் எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் மைக் வாங்கணும். மைக் வாங்கிட்டு சரி ரெண்டுமே ஒரே டைமில் அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இவ்வளோ நாள் வச்சுருந்தேன். ஸோ ஃபைனலாக நம்ம சேனலுக்கு வந்து ட்ரைபாடும் வாங்கியாச்சு, மைக்கும் வாங்கியாச்சு, கேமரா ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா மக்களே, இதை சொல்ல மறந்துட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து மொபைல் மவுண்ட்டும் கொடுத்துருவாங்க அழகாக. நீங்கள் வந்து மொபைலில் போர்ட்ரேட்டில் வச்சு எடுக்கிறாலும் சரி, லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுக்கிறாலும் சரி, மொபைல் மவுண்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல விஷயம். இது வந்து நம்ம என்ட்ரி லெவல் ட்ரைபாட்லாம் வந்து இது நம்ம தனியாக வாங்கணும். மொபைலில் ஷூட் பண்ணுறதா இருந்தால் இது வந்து இதோடய ஒன்று வந்துடுது. இந்த கலர் தான் மக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரெட்டு வித் பிளாக் காம்பினேஷன் கலர் வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லென்த்தியாக போயிருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கட் பண்ணி ஒரு குட்டி வீடியோவாக கொடுக்குறேன். பிடிச்சினா மறக்காமல் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் அமேசானில் இருக்குது. 1க்கு 10 வாட்டி ரிவ்யூலாம் பார்த்துட்டு அந்த அதில் போகிற ரிவ்யூ ஏகப்பட்டது ஃபேக் ரிவ்யூ, அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வாங்கிடாதீங்க. இப்போ நானுமே வந்து பார்த்தேன், குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும் வாங்கலாம், இல்லை ரிட்டர்ன் போடலாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்கினேன். உண்மையாகவே குவாலிட்டி நல்லா இருக்குது. என்ட்ரி லெவல் ட்ரைபாடில் இது பாருங்கள். பாட்டமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக நிற்கும், ஆடாது அவ்வளோ சீக்கிரமாக. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது மக்களே, குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. அண்ட் தென் நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் விலாகில் வந்து நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணி வீடியோ மேக் பண்ணும்போது இதோட ரிவ்யூ அண்ட் தென் மைக்கோட ரிவ்யூமே கொடுக்குறேன். இப்போ பேசிட்டு இருக்கிறது எல்லாமே மைக்கோட வாய்ஸ் தான் கேட்கும்னு நினைக்கிறேன். அது எந்தளவுக்கு கிளியராக இருக்கும்னு தெரில. எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திப்போம் மக்களே. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய மெமரிஸை சேவ் பண்ணுங்கள், நிறைய ஜாலியாக இருங்க. எல்லாருமே ஜாலியாக இருப்போம். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக் கேர் மக்களே.